ஹலோ, குட் மார்னிங். பண்டரிபுரம் இது மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ளது. சரி, பகவான் எப்படி இந்த இடத்திற்கு விட்டலனாக வந்தான்? சுயம்புவாக வந்தவன் விட்டலன். ஒரு சிற்பி செதுக்காமல் தானாகவே வந்தவன் கிருஷ்ணன். பகவான் அவதார காலத்திலேயே ஏற்பட்ட மூர்த்தி பாண்டுரங்கன். எங்கெல்லாம் பகவான் உவந்து வாசம் பண்ணுகிறானோ அது எல்லாமும் திவ்ய தேசம்தான். புண்டரீகன் என்பவன் தெற்கிலிருந்து காசியை நோக்கி தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டான் தாய் தந்தையரோடு. அந்த காலத்தில் யாத்திரை என்பது மிகவும் கஷ்டம். மகாராஷ்டிரா வரைதான் வந்திருந்தான், பீமா நதி தீரம் வரையில்தான் வந்திருக்கிறார்கள். வயதான தாய் தந்தையரோடு இவ்வளவு தூரம் வருவதற்குள் புண்டரீகன் மிகவும் சோர்ந்து போய்விட்டான். குக்குட மகரிஷி என்பவர் இவன் படும் சிரமத்தை பார்த்து, நீ இங்கேயே இரு, நீ உன் கடமைகளை சரியாக செய்தால் நீ தெய்வத்தை பார்க்க போக வேண்டாம், தெய்வம் உன்னை பார்க்க வரும் என்றார். அதை கேட்டு புண்டரீகனும் அங்கேயே ஒரு குடிசை அமைத்து தாய் தந்தையருக்கு சேவை செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறான். இந்த சமயத்தில்தான் பகவான் துவாரகையில் இருக்கிறான். நாரதர் திரிலோக சஞ்சாரி கண்ணனை பார்க்க துவாரகைக்கு வருகிறார். கண்ணன் அவரை வரவேற்று உபசரிக்கிறான். அப்பொழுது நாரதர் கிருஷ்ணனிடம் புண்டரீகனை பற்றி கூறி அவன் எப்படி தாய் தந்தைக்கு சேவை செய்கிறான் என்பதையும் கூறினார். கண்ணனுக்கு புண்டரீகனை காண ஆசை வந்து ருக்மிணியோடு அவன் வீட்டிற்கே வந்துவிட்டான். புண்டரீகனோ தாய் தந்தைக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். இவர்களுக்கு 2 செங்கலை தூக்கி போட்டு அதில் நிற்குமாறு சொல்லிவிட்டு பணிவிடைகளை தொடர்கிறான். வருவதாகவே இல்லை. காத்திருக்கும் கண்ணனோ என்னடா இது, இவன் எப்போ வருவான் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவன் கை தானாகவே அவன் இடுப்பிற்கு வந்துவிட்டது. ஒருவாறு தன் வேலைகளை முடித்த புண்டரீகன் அப்பொழுதுதான் வாசலில் காத்திருப்பவர்கள் ஞாபகம் வந்து ஓடி வருகிறான். தாமதத்திற்கு மன்னிப்பு கேட்கிறான். அதற்கு கண்ணனோ, நீ உன் பெற்றோருக்கு செய்யும் பணிவிடைகளை கண்டு மகிழ்ந்தேன் என்கிறான். புண்டரீகனுக்கு வந்திருப்பது யார் என்றே தெரியவில்லை. கண்ணன் தன்னைத்தானே துவாரகையில் வாழும் கிருஷ்ணன் என்று அறிமுகம் செய்து கொள்கிறான். இவள் என் மனைவி ருக்மிணி என்கிறான். புண்டரீகன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. கிருஷ்ணா, உன்னை இப்படி நிற்க வைத்து விட்டேனே என்று மெய்சிலிர்த்து கைகூப்பி அப்படியே ஆச்சரியமாக கிருஷ்ணனை பார்த்து கொண்டே நிற்கிறான். கிருஷ்ணனோ, சரி புண்டரீகா, உன்னை பார்க்க வந்தேன், பார்த்து விட்டேன், கிளம்புகிறேன் என்கிறான். புண்டரீகன் விடவில்லை. நீ இப்படியே இந்த கஷேத்திரத்தில் கல்பகோடி வருஷம் எல்லோருக்கும் காட்சியளித்து அருள் தர வேண்டும் என்று விண்ணப்பிக்க கண்ணனும் அதே இடத்தில் விட்டலனாக, ருக்மிணி ஸ்ரீ ரகுமாயியாக, எல்லோராலும் விரும்பப்படும் தெய்வமாய் பாண்டுரங்கனாக சேவை சாதித்து வருகிறான். புண்டரீகனின் பெற்றோர் சேவையை பிரகடனப்படுத்தவே கண்ணன் இந்த லீலையை செய்தான். புண்டரீகனால் நமக்கு பாண்டுரங்கன் கிடைத்தான். பக்த பந்துவாய், பக்த சுலபனாய் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் பாண்டுரங்கன். பண்டரிபுரத்தில் குடிக்கொண்டிருக்கும் விட்டலனை போற்றி ஞானேஸ்வர், நாமதேவர், ஜனாபாய், சொக்காமேலர், துக்காராம் இன்னும் நிறைய சாதுக்கள் மராத்தி மொழியில் பாடிய பஜனை பாடல்கள் அபங்கம் ஆகும். அபங்கம் என்றால் மராத்திய மொழியில் குற்றம் இல்லாதது என்று அர்த்தம். சிறு சிறு பாடல்கள் மூலம் இறைவனுடன் பேசுதல் என்றும் இதற்கு பொருள் சொல்லலாம். அபங்கள் மூலம் விட்டலன் நம்மை வழிநடத்தி செல்வான் என்ற நம்பிக்கையை சாதுக்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். எளிய தொழில் செய்பவர்களும் துளசி மாலை அணிந்து இந்த அபங்கங்களை ஆனந்தமாக பாடுகிறார்கள். ராம கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, ராம கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. ஜெய் போலோ பண்டரிநாத் மகராஜ் கி ஜெய். ஜெய் போலோ புண்டரீக மகராஜ் கி ஜெய். Thank you. Have a good day.